சலனம் ஏற்படக்கூடாது. இவர் அந்த பொண்ணை பார்த்த உடனே சலனம் ஆயிட்டார். இது மாதிரி அசடுகள் பேச்ச ஆரம்பிக்கிறதேவே இவ அசடுன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒரு முன்ன பின்ன பரிச்சயம் இல்லாத ஒரு பெண்ணிட்ட கண்ணியமா உள்ளவன் பேசவே மாட்டான். நீ யாரு, எந்த ஊரு, என்னவே கேட்க மாட்டான். இவர் கேட்கிறார், அம்மா நீ யாரு, எந்த ஊரு, இங்க எங்க வந்திருக்க அப்படின்னா. அவ சொன்னா, சுத்தி வளைச்சு என்னத்துக்கு பேசுறேன்னா. மேனக, நான் உங்க ஆத்துல உங்களோட குடும்ப நடத்த தான் வந்திருக்கேன்னா. அவ டைரக்டாவே ராவில்ல பகல் இல்லை, மணி போனது தெரியாதுன்னு அவளோட ஒரு 10 வருஷம் ஸ்நானம் கிடையாது, சந்தி கிடையாது, பூஜை கிடையாதுன்னு 10 வருஷம் தொலைஞ்சது. ஒரு மனிதனுடைய தவம் அப்படிங்கிறது எதனால நஷ்டமாகும்னால், காமத்தினால நஷ்டமாகும், கோபத்தினால நஷ்டமாகும். இன்னும் 2 இருக்கு. அது அது இன்னும் போனா பிள்ளை கதை போயிட்டே இருக்கும். இதுவே ஒரு பெரிய கதை. பெரத்தியாருடைய துன்பத்தில் சம்பந்தப்பட்டாலும் நஷ்டமாகும், பெரத்தியாருடைய இன்பத்தில் சம்பந்தப்பட்டாலும் நஷ்டமாகும் தவம்ங்கிறது. அது அவ்வளோ டீப்பா நான் உள்ள போகல, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். காமத்தினாலையும் தவம் நஷ்டமாகும், கோபத்தினாலையும் தவம் நஷ்டமாகும். இது ஃபர்ஸ்ட் காமத்தினால நஷ்டமாறுது. 10 வருஷம் இந்த மேனகையோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பிறந்தது, பெண் குழந்தை. பிறந்த உடனே அந்த மேனகை குழந்தையை கொண்டு வந்து காமிக்கிறார். இந்த ரவிவர்மா படம்னு பழைய காலத்துல உண்டு, பார்த்த வாளுக்கு தெரியும். இப்படி பொண்ணு அப்படி காமிச்ச உடனே இப்படிம்ப இப்படின்னு இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? இது அவ வந்த அன்னைக்குன்னா சொல்லியிருக்கணும். அப்பதான் முழிச்சுக்கிறார் அவர். அடாடா நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே அவளை விட்டுட்டு வேற இடத்துக்கு அவர் என்ன பண்ணார், சி இந்த திக்கே ராசி இல்லைன்னு அயோக்கியனோட அடையாளத்துக்கு சொல்ல வரேன். முட்டாள் ஒரு காரியம் பண்ணினா அது இட ராசி இல்லை, அது இவன் ஒழுங்கா பண்ணாம அந்த இன்னூத்தர குத்தம் சொல்லுவான். இந்த திக்கு ராசி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பினார் அவர். மேனகையும் வந்த காரியம் ஆயிடுச்சுன்னு அதை போட்டுட்டு போயிட்டான். கதை ஒரு நதி கரையில அந்த குழந்தைய சுத்தி சாகுந்தல பறவைகள் அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணி காப்பாத்தினது. கண்வருங்கிற மகரிஷி அங்க ஸ்நானத்துக்கு போனவர் இந்த பெண் குழந்தைய பார்த்து தூக்கின்னு வந்து சாகுந்தல பறவைகளுக்கு மத்தியில் அந்த பெண் இருந்ததுனால சகுந்தலான்னு பேர் வச்சார். அப்படின்னு சகுந்தலையே தன்னுடைய கதையை சொன்னார். ஜனயாமாச முனிஹி மேனகாயாம் சகுந்தலாம் பரியரக்ஷந்ததாம் தத்ர சகுந்தா மேனகாத்மஜாம் நிர்ஜனே துவனே யஸ்மாத் சகுனைஹி பரிவாரிதா சகுந்தலேதி நாமாஸ்யாஹ கிருதஞ்சாபி ததோ மயா. சொல்ல அந்த பெண்ணை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பா இல்ல, நம்ம க்ஷத்ரிய பொண்ணுங்கிறதுனால 8 வகையான கல்யாணத்துல காந்தர்வ விவாகம்னு ஒண்ணு. அது க்ஷத்ரியர்களுக்கு மட்டும்தான், மற்றவாளுக்கு கிடையாது. ஒரு மாலையை மட்டும் மாத்தினுட்டு கல்யாணத்தை பண்ணலாம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா, தாலி கிடையாது, ஓமம் கிடையாது, அக்னி கிடையாது, ஐயர் கிடையாது, அப்படிதான் கல்யாணம் பண்ணணும். நான் எப்படி பண்ணினாலும் அது கல்யாணம் தான். இந்து மதத்துல சொல்லப்பட்ட கல்யாணம் தான். ஒண்ணு மாலை மாத்திக்காம, தாலி கட்டாம, மோதிரம் கூட மாற்றக்கூடாது. ஏன்னா மோதிரம் போட்டுனாலும் அது ஹிந்து கல்யாணம் தான். ஹிந்து கல்யாணத்துல தான் கல்யாணமானவன் தான் மோதிரம் போட்டுக்கணும். கல்யாணத்தினுடைய அடையாளம் தான் மோதிரம். என்ன புதுசா இருக்கேன்? புதுசு இல்லை, உண்மைதான். நான் சொன்னா உங்களுக்கு புரியும். கிரகஸ்தனா உள்ளவன் கையில மோதிரம் போட்டுக்கணுங்கிறது சாஸ்திரம். அதனாலதான் காட்டுக்கு போறதே எல்லாத்தையும் விட்டுட்டு போன ராமபிரானுக்கு ஆஞ்சநேயருக்கு கொடுக்கறதுக்கு அடையாளமான மோதிரம் எங்கேருந்து வந்தது? மர உருவியதான ராமர் கட்டின்னு போனார். ஆஞ்சநேயருக்கு எப்படி மோதிரம் கொடுத்தார் அவர்? அந்த தங்கம் எங்கேருந்து வந்தது அவருக்கு? ஒரு கல்யாணமானவன் கையில மோதிரம் இருக்கணும். இப்படியான்னா அதனாலதான் இன்னைக்கும் நம்ம பிராமண கல்யாணத்துல கல்யாணத்துக்கு முத நாள் மச்சினனை விட்டு மோதிரம் போடுறதுங்கிற பழக்கம் இருக்கு இல்ல? அதனாலதான் கல்யாணத்துக்கு அடையாள மோதிரம்ங்கிறதுக்கு தான். அந்த மோதிரத்தை மாத்தின்றாலும் கல்யாணம் தான். சகுந்தலைய கல்யாணம் பண்ணிட்டு கண்வர் இல்லாததுனால சொல்லாம அழிச்சுன்னு போகக்கூடாது. ஒரு 4-5 நாள் தங்கி பார்த்தா அவர் வரல. தன் கையில உள்ள மோதிரத்தை கொடுத்துட்டு, நீ வந்த உடனே அப்பாட்ட சொல்லிட்டு நீ ராஜ்யத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டான் துஷ்யந்தன். இந்த சமயத்துல
துர்வாச மகரிஷி வர துஷ்யந்தனோட நினைவுல அவரை உபசாரம் பண்ணாம சகுந்தலை அலட்சியப்படுத்த அவர் சபிச்சுடுறார். யாரை நினைச்சுன்னு என்ன அலட்சியப்படுத்தினோ அவன் உன்னை மறந்து போக கடவுது. கண்வர் வந்தார். 10-15 நாள் கழிச்சு, 1 மாசம் 2 மாசம் எங்கேயோ வெளில போயிருந்தவர், அதுக்குள்ள இந்த சகுந்தலை கர்ப்பவதி ஆயிட்டார். கர்ப்பவதி ஆனாலும் நடந்த விஷயத்தெல்லாம் சகுந்தலை சொன்னால் வெக்கப்பட்டு. அப்ப அவன் காளிதாசனோட வாக்கு அதான் ஆச்சரியமானது. ஹோமம் பண்ணும் போது இந்த தமிழ்ல பழம் நழுவி பால்ல விழுதுன்னு சொல்லுவா ஒரு வச்சனம். காளிதாசன் சொல்றது என்னன்னா, ஹோமம் பண்ணும்போது ஹோம புகை இருக்கு பாருங்க, அது கண்ணை மறைக்கும். அப்படி மறைச்சாலும் நாம கொடுக்கிற ஆகுதி ஹோம குண்டத்துலதான் விழுந்துடுத்துன்னா நாம் எப்படி சந்தோஷப்படுவோமோ, அதுபோல நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் நீ செலக்ட் பண்ணினாலும் முறையானவனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு இதை நாமும் தெரிஞ்சுக்கணும். இந்த வரட்டு பிடிவாதங்கள்லாம் கூடாது. நான் தான் பையனை பார்ப்பேன், நீ பார்க்கக்கூடாது. அப்படி நல்ல பையனா நல்ல குடும்பமாங்கிறது தான் நமக்கு தேவை. இந்த அடிப்படை விஷயம் அதுதான். நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு ஒத்து வரக்கூடியதான குடும்பமா, நல்ல பையனா, நல்ல கோத்திரமா, குலங்கோத்திரம் விசாரிச்சுட்டு பொண்ணு செலக்ட் பண்ணாலும் கொடுத்துடலாம், கல்யாணம் பண்ணிடலாம். அதுல ஒரு பிளஸ் கூட இருக்கு. என்ன பிளஸ்னா, நாளைக்கு மத்தானா நம்ம கிட்ட சண்டைக்கு வரமாட்டாவ. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, ஏன்னா இன்னைக்கு அது மாதிரி ஒரு சில நிர்பந்தங்கள்லாம் வருது. அவளுக்குள்ளேயே அதை காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஏன்னா அவள் தானே செலக்ட் பண்ணியிருக்காங்கிறதுனால. நான் அலட்சியத்தினால சொல்லல, சில விஷயங்கள் எல்லாம் பிடிச்சபடியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வர. கண்வர் இந்த பிரசவம் ஆனப்புறமே நீ போகலான்னு சொல்ல, பிறந்தது அந்த குழந்தை தான் பரதன். அந்த குழந்தையோட கொண்டு விட ஃபர்ஸ்ட் அவனுக்கு அடையாளம் புரியல. ஏன்னா அந்த மோதிரம் போகிற வழியில் ஒரு ஆற்றுல தண்ணி குடிக்கிறதே கீழே விழுந்துடுத்து, அதை ஒரு மீன் முழுங்கிடுத்து. மோதிரம் இல்லாமல் இவள் போன உடனே துஷ்யந்தனுக்கு துர்வாசருடைய சாபத்தினால இவள் யாருன்னே புரியல. அப்புறம் ஒரு செம்படவர் மீனை பிடிச்சி அந்த மீன் வயத்தில் இருந்த அந்த ராஜமுத்திரையோட கூடின மோதிரத்தை கொண்டு ராஜாட்ட கொடுக்க, அப்புறம்தான் சகுந்தலை ஞாபகம் அவளை அழிச்சுண்டாள்னு அந்த கதை ஒரு விஸ்தாரமா போறது. அந்த வம்சத்துல வந்தவன் தான் பரதன். அந்த சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் பிறந்தவன். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த பரதன்கிறவன் பகவானுடைய அம்சத்தோட கூடினவன், விஷ்ணுவோட அம்சத்தோட கூடினவன், மாபெரும் சக்கரவர்த்தி. இந்த பாரதம்ங்கிற நாட்டுக்கு பாரதம்ங்கிற பெயர் வந்ததுக்கு இவனும் ஒரு காரணம்னு எல்லாரும் சொல்றா. 2 பேரை சொல்றா. ஜடபரதர்னு மகாபாகவதத்துல வருது, பரத சக்கரவர்த்தின்னு. அவனாலையும் வந்ததுன்னு சொல்றா, இவனாலையும் வந்தது. எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவ்வளவு உத்தமனான ராஜா அவன். அகண்ட பாரதம், இந்த ஏசியா கண்டம் முழுக்க தானே இன்னைக்கு பாரதம்னு சொல்றோம். அதை முழுக்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணினவன் இவன். இவனுக்கு கீழே எல்லாரும் இருந்தவர்கள். அந்த வம்சத்திலேயே பிரதீபன்னு ஒரு ராஜா. இந்த வம்சம் யயாத்தின்னு ஒருத்தட்ட 2ஆ பிரியர். இந்த மகாபாரதம் ஆதி பருவம் இருக்கு பாருங்க, அது மெயின் கதைக்கு வர பர்யந்தம் கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும்.